வணக்கம். ஒவ்வொரு கோவிலுக்கும் என தனித்துவமான சிறப்புகளும் அதிசயங்களும் இருக்கும். இதன்படி தமிழகத்தில் உள்ள முக்கியமான கோவில்களின் தனித்துவமான அம்சங்களைப் பற்றி பார்க்கலாம். 1. திருவண்ணாமலை சுவாமி எப்போதுமே ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார். 2. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை. 3. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த நைவேத்திய பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை. 4. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல் தீர்த்தம் கொடுக்கிறார்கள். வேறு எந்த சிவன் கோவிலிலும் இது போன்று தீர்த்தம் கொடுப்பது கிடையாது. 5. மூலவரே வீதிவலம் வருவது சிதம்பரம் நடராஜர் மட்டுமே. 6. மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வளராது. 7. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகில் உள்ள கேரள்புரத்தில் சிவபெருமானுக்கு கோவில் உள்ளது. இங்கு அரச மரத்தடியில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் இருக்கிறார். ஆவணி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வெள்ளை நிறமாகவும் மாசி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் கருப்பாகவும் மாறிவிடுகிறார். சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது. 8. சிதம்பரம் ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி திரிகோவிந்தராஜப் பெருமாளையும் திரே நடராஜரையும் தரிசிக்கலாம். 9. சைவர்களுக்குரிய திருவாதிரையும் வைணவர்களுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில். 10. எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில்தான் சங்கு காணப்பெறும். திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு வைத்துள்ளார். 11. இமயமலைச்சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்று பத்ரிநாத். மே மாதம் முதல் வாரம் நடைதிறப்பார்கள். நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடுவார்கள். நவம்பரில் கோவிலை மூடும் போது ஒரு தீபம் ஏற்றுவார்கள். அந்த தீபம் மீண்டும் கோவில் திறக்கப்படும் வரை, அதாவது 6 மாதம் இருந்து கொண்டே இருக்கும். நன்றி. இறைவன் மகிமைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.